கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கிங்லே வர மாதிரியான ஒரே ப்ராஜெக்ட் இதுதான். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கோவில்பாளையம்ல இருந்து பக்கத்துல இல்லைன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த சீனே இல்லைங்க. ஜஸ்ட் நீங்க கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறீங்க, பை வாக்கா மெதுவா நடந்து வந்தா கூட அடுத்த 10வது நிமிஷம் இங்க வந்துடலாம். கோயம்புத்தூர்லயே ஃபேமஸான காலேஜஸ் எல்லாம் சைட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்திருக்காங்க. சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய கடை இருக்கு, பக்கத்திலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடந்து வர தூரமான்னு நீங்க நடந்து வந்து கூட செக் பண்ணிக்கலாம். பெஸ்டான எஜுகேஷனல் ஏரியா அப்படின்னா இந்த சக்தி மெயின் ரோட்ல நீங்க சரவணம்பட்டியில இருந்து கோவில்பாளையம் இந்த ஹப் நீங்க எடுத்துக்கலாங்க. இவ்வளோ மெயின் ஏரியால நான் சொல்றேங்க, இதுக்கு மேல வந்து தலைகீழ நின்னாலும் கிடைக்காது. இன்னைக்கு கோயம்புத்தூர் சக்தி ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஆனா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கிங்லே வர மாதிரியான ஒரே ப்ராஜெக்ட் இதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட நான் 200 ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அதுல 100 ப்ராஜெக்ட் நானே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கோவில்பாளையம்ல இருந்து பக்கத்துல இல்லைன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த சீனே இல்லைங்க. ஜஸ்ட் நீங்க கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறீங்க, பை வாக்கா மெதுவா நடந்து வந்தா கூட அடுத்த 10வது நிமிஷம் இங்க வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பிளாட்டு. ஏன்னா சுத்தி சுத்தி ஸ்கூல் காலேஜ், கோயம்புத்தூர்லயே ஃபேமஸான காலேஜஸ் எல்லாம் சைட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்ல ஒன் பை ஒன்னா இந்த சைட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சாய் பில்டர்ஸ்ல இருந்து வெங்கடாச்சலம் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன் ரோடுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி மக்கள் இருப்பாங்க. இன்னைக்கு ஆன் ரோட்ல எனக்கு சைட்டு கொடுத்தா நான் வந்து பட்ஜெட் கூட பார்க்க தயாரில்லை, எனக்கு ஆன் ரோட்ல வேணும் அப்படிங்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஆன் ரோடு, இதோ சக்தி ரோடு அப்படியே நம்மளோட சைட்டு ஒட்டியே அப்படியே காம்பவுண்ட் வால் வர மாதிரி இருக்கு. இது எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்ஸ்? இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா துவாரகா சிட்டின்னு சொல்லிட்டுங்க. அதாவது மொத்தம் 4.5 ஏக்கர்ல 81 பிளாட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஓகே ஓகேங்க சார். ஏன்னா நான் வரும்போதே கூட கோவில்பாளையம் அப்படின்னு சொன்னோன்னே சர்ன்னு விட்டுட்டேன், ஏதோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு. பார்த்தா நான் 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வந்தேங்க. அந்த மாதிரி ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு 4.5 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு சைட் அப்படிங்கிறப்போ என்னங்க கேட்க முடியும்? ஏன்னா இந்த பக்கம் பாருங்க அப்பார்ட்மெண்ட், இந்த பக்கம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ், இந்த பக்கம் வந்து பெரிய காலேஜ். இது எந்த காலேஜ்னு சொல்லிருங்க சார்? இன்ஃபோ காலேஜ். இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ். சக்தி மெயின் ரோடு அப்படின்னு அடிச்சாலே ஃபேமஸ் காலேஜ்ல இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் வரும். நம்ம காம்பவுண்டுக்கு அப்படி பேக் சைட்லயே லொக்கேட் ஆயிருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் அப்படிங்கும் போதே இன்னைக்கு இது எவ்வளோ பீக் ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்படி ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எதுக்கு அம்யூனிட்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் வர்றவங்க ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம்? நார்மலாக ஒரு கேட்டட் ப்ராஜெக்ட் தேவையான எல்லா அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், என்ட்ரன்ஸ் ஆர்ச் ரெடி பண்ணிருக்கோங்க. ஓகே சார். ட்ரைனேஜ் ஆர்சிசியில் ட்ரைனேஜ் போட்டிருக்கோம். ஓகே ஒரு காம்பவுண்ட் வந்து பக்காவான காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓவர் ஹெட் டேங்க், இபி ஆல்ரெடி உள்ளே வந்துருச்சுங்க. வந்துருச்சு. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, டஃப் கோர்ட்டு எல்லாமே இப்போ கேட்குறாங்க. அதனால வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே சார். நான் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணுமோ இம்மீடியேட்டாக நீங்கள் இங்கே குடி வந்தாலும் எதுவுமே லேக் ஆகாது. இன்றைக்கி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, காலேஜுக்கு போகிறவங்க போயிட்டுருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க போயிட்டுருப்பாங்க, வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு மதியான டைமில் ஒரு டீ வச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கடைக்கு வீட்டிலேருந்து இறங்கி போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம். அங்கே பாருங்கள் சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கடை இருக்குது, பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயம் உண்மையா இல்லையான்னு நீங்க வந்து கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடந்து வர தூரமான்னு நீங்க நடந்து வந்து கூட செக் பண்ணிக்கலாம். அப்படியே நாங்க ஏரியல் வியூல காட்டுறோம் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, சைட் எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ இது எவ்வளோ ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா சைட்டோட டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் வீடு கட்டினாலும் குடி வந்துடலாம், அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் ஸோ கோயம்புத்தூரியன் இது எப்படிப்பட்ட ஏரியா, என்ன டெவலப்மெண்ட் இன்னைக்கு அப்படிங்கிறது. பட் நிறைய பேர் வெளியில இருந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஒரு ஹைதராபாத் இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரையில இருந்து நிறைய உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்காக கேட்குறேன் சார். இன்னைக்கு சக்தி மெயின் ரோட்ல கோவில்பாளையம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஏரியா? கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி ஆகணுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல சக்தி என்ஹெச்சில் காந்திபுரம் கணபதி சரவணம்பட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழிலையாகட்டும் இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் ஆகட்டும் எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கிறது நம்ம கோவில்பாளையம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. அந்த டிஸ்டன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். சரௌண்டிங் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம்.
2 பிஹெச்கே வீடு பார்த்தா சரௌண்டிங்கில் 1.25 கோடி ரூபா கம்மியாக கிடையாதுங்க. கண்டிப்பா நாங்கள் சார். வந்து பட்ஜெட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி அடுத்து நம்ம சொல்கிறோங்க. இப்போ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பேசிக் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஐடி பார்க் வந்து ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுங்க. ஆமா. நீங்கள் அடுத்தடுத்து நம்ம சொல்கிறோம், அது பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா, இன்னைக்கு கோவில்பாளையம் அப்படின்னாலே மேப்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஎம்சிஹெச் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காட்டும். அடுத்து ஒரு 2, 3 நிமிஷம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து குமரன் ஹாஸ்பிட்டல் காட்டும். அதாவது நம்ம காலேஜ் இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா, சைட்டுக்கு காம்பவுண்டுக்கு பேக் சைட்ல இங்கேருந்து பார்த்தாலே தெரியிற மாதிரி இருக்குங்க. ஃபேமஸான காலேஜ் தான். இனி இந்த பக்கம் நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கேவி மெட்ரிகுலேஷன் இருக்கு, இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இந்த பக்கம் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ்க்கு உங்களுக்கு வந்து நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இல்ல நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட் போர்டு, இல்லன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்ரிகுலேஷன், பப்ளிக் ஸ்கூல் எல்லா விதமான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான எஜுகேஷனல் ஏரியா அப்படின்னா, இந்த சக்தி மெயின் ரோட்ல நீங்க சரவணம்பட்டியிலேருந்து கோவில்பாளையம் இந்த ஹப் நீங்க எடுத்துக்கிறலாங்க. ஸோ எஜுகேஷனல் ஹப் எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிஜமாவே ஒரு வீடு கட்டணும் இந்த மெயின் ரோட் பேஸ்ல அப்படின்னா, சரவணம்பட்டியிலேருந்து கோவில்பாளையம் வரைக்குமே நியர்லி 2 பிஹெச்கேனா ஒரு 80 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபா பட்ஜெட் வரைக்குமே இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம். பட் சார் வந்து நாங்க அதையும் விட கம்மியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. என்ன கண்டிப்பா. பிளான் இருக்கு சார்? இல்லை ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கே வீடு வந்து 65 லேக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சார். ஆமாங்க. 2.5 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பில்டிங், செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், காம்பவுண்ட் வால், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டைல்ஸு மெயினாக ஒரு பக்காவான எலிவேஷனோட பண்ணி கொடுத்துறோம் நம்ம. ஓகே ஆமாங்க. சார். 65 லேக்ஸில் 2 பிஹெச்கே பண்ணி கொடுக்குறோம். 2 சென்ட் இடம். 2.5 சென்ட் 2.5 சென்ட்டுங்க. 2.5 ஓகே. சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 பிஹெச்கே வீடு. ஆமாம். சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா சுத்திட்டு இருப்பீங்க. இந்த கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையா வேணும். ஆனா எங்க கேட்டாலுமே 80 லட்ச ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதுவும் இவ்ளோ மெயின் ஏரியால நான் சொல்றேங்க, இதுக்கு மேல வந்து தலைகீழ நின்னாலும் கிடைக்காது. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை ப்ராஜெக்ட்ல 65 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இன்னைக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால 2 பிஹெச்கே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாராலே எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுதுங்கிறது எனக்கே புரிய மாட்டேங்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்குற ரேட் கண்டிப்பாக எல்லாம் அந்த கண்டிப்பாக மாதிரி இருக்கு. பிகாஸ் நீங்க நிறைய வீடு இந்த ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லம்பாக இருக்கும். அதனால் வந்து ம். நார்மல் கட்டிக்கூட ரேட்டில் யாரும் கட்ட முடியாதுங்க. 10, 30 வீடு கட்டியிருக்கோம் அட் அ டைமில். அதனால் வந்து ம். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து சீப்பாக கிடைக்கும். நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஓகே மாதிரி. சார். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி சார் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா 65 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க. இந்த கோவில்பாளையம்ல இருந்து நம்ம சைட் இருக்கக்கூடிய இந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க போய் கேளுங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு வீடு அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் ஷுவரா சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, ஓவரால் தமிழ்நாடு ரெகுலரா நான் சுத்திட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட்டு, சைட்டு, வீடு இந்த மார்க்கெட் மட்டுமே வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 65 லட்ச ரூபா பட்ஜெட்ல துவாரகா சிட்டில வீடு வாங்குறவங்க வெரி வெரி லக்கிங்க. அப்படின்னா மட்டும் தான் இங்க உங்களுக்கு வீடு வாங்க முடியும். ஐ திங்க் ஏன்னா 65 லட்ச ரூபா பட்ஜெட்ல கிடையவே கிடையாது இந்த ஏரியால. தென் அதுவும் லோன் ப்ராசஸ் போறவங்க இருப்பாங்க. நம்ம சைடு எவ்வளோ சப்போர்ட் பண்றோம் சார்? 80 to 90% பண்ணி கொடுத்துடலாங்க. வீட்டுக்கு. வீட்டுக்கு இடமா இருந்தாலும் வீடு ரெண்டுக்குமே 80 to 90% பண்ணி கொடுக்குறோம். 10 பேங்க்ல லீடிங் பேங்க்ல டைப் வச்சிருக்கிறோங்க. ஓ. அப்ரூவல் ஆயிருச்சுங்க பேங்க்ல. ம், ம். 90% லோன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்க. இடத்துக்கு இல்ல வீட்டுக்கா இருந்தாலுமே 80% இல்ல வீட்டுக்கு அப் டு 90% வரைக்கும் மூவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லோன் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய பேர் யோசிப்பீங்க. இன்னைக்கு லோன் போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு அப்படி இல்ல. இந்த ஏரியாவோட அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க இடத்துக்கே லோன் வாங்கினாலுமே ஒரு 10 வருஷம் லோன் கட்டுவீங்களா? 11வது வருஷம் நீங்க வந்து லேண்ட் காஸ்டோட அப்ரிசியேஷனும் நீங்க கட்டின அந்த பேங்க்ல கட்டின அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தாலும் அதை விட ஒரு பெஸ்ட் ப்ராஃபிட்டா தான் அமையும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஏரியா ஆன் ரோடு, என்ஹெச். இன்னொன்னு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வேணும். நான் நம்பி இன்வெஸ்ட் பண்றேன். ஆன் ரோடு அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா. இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா ஒரு சேச்சுரேஷன் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சைட்டுக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த சைட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான விஷயம் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் அது இது நிறைய இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இந்த ஏரியாவை நோக்கி டெவலப்மெண்ட்னா என்ன இப்போ சொல்லலாம் சார்? புது பைபாஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஓகே. ப்ராஜெக்ட் ரொம்ப நியர்பைல வரப்போகுதுங்க. அது ஓகேங்க. மெட்ரோ ஸ்டேஷன் கிராஸ் ஆக போகுது. ஓகே. அது கண்டிப்பா. அது போக இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெறும் இடமா மட்டுமே டெவலப் பண்ணாம வீடா டெவலப் பண்ணும்போது அப்ரிசியேஷன் வந்து
நார்மலாக இருக்க இடத்து தாண்டி வீடு ம், வரும்போது ம். அப்ரிஷியேஷன் ஜாஸ்தி இருக்கும். அது 100% கேரண்டி கொடுக்கலாங்க. ஓகே கண்டிப்பா. சார். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு லே அவுட் போடுறது பெருசில்ல, டெவலப் பண்றது பெருசில்ல. ஆனா அதுக்கப்புறம் மக்கள இங்க குடியேத்தணும் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பட் சாய் பில்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க மேக்ஸிமம் வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுக்கறதுனால, ஈஸியா இந்த ஏரியாவ வந்து டெவலப் பண்ணி குடுக்க முடியும். ஸோ நீங்க இருக்கிற நீங்க வாங்கி போட்ட இடம், இடமாவே இருக்கு. அ அப்போ அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? நீங்க வாங்கி போட்ட இடத்த சுத்தி வீடா இருக்கிறப்போ, உங்க அந்த இடத்தோட வேல்யூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹைக் ஆகும் அப்படிங்கிறது யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த துவாரகா சிட்டிக்கு இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா கோவில்பாளையம், கோயம்புத்தூர்ல எவ்ளோ மெயின் ஐடி ஹப் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல. அடுத்த 10 நிமிஷம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சரவணம்பட்டி கேஜிஐஎஸ்எல் போயிரலாம். இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா, சேம் அந்த 10 நிமிஷம் டிராவலிங் டைம்ல எஸ்விபி டெக் பார்க் போயிரலாம். ஏர்போர்ட்டுக்கே மேக்ஸிமம் ஒரு 15 டூ 20 நிமிஷத்துல அது ரீச் ஆயிரலாம் அவ்வளோதான் இல்லைங்களா? கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நிலவரம் பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு சைட் இங்க இருக்குங்கிறத நம்ம சொன்னாலே போதும். மக்கள் அங்க ஃபுல்லாவே ரிசர்ச் கண்டிப்பா, பண்ணிடுறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. லொகேஷன் போட்டு எங்க இருக்கு, எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து மக்கள் அனலைஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நீங்க இந்த ஏரியால நெறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பா. தட் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம். சார் ஆக்சுவலாக இந்த துவாரகா சிட்டியை பொறுத்தவரைக்கும் சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது உண்மைங்க. கரூர் ரோட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நம்ம சைட்டை கிராஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப மெதுவாக வந்தாலே நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாங்க. புது லேஅவுட் அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னர் போன்ற ப்ரீமியம் சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலாக வரும்போது. அது போக பார்த்தீங்கன்னா மினிமமாக 1.5 சென்ட்ல சைட் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. 2 BHK வீடு 65 லட்ச ரூபாய் கட்டி கொடுக்குறோம். 80 to 90% லோன் பண்ணி கொடுக்குறோங்க. உடனடியாக வாங்க, உங்கள் கனவு இல்லத்திற்கு தேவையான கனவுமனை தேர்ந்தெடுங்க. வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். அனைவருக்கும் சொந்த வீடு சொந்த மனை 2025. இதுவே என் லட்சியம். நன்றி, வணக்கம்.